Hi friends, very good morning. மனசுல பட்டது series 10. இன்னைக்கான டாபிக் எதை பத்தினா இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான். நான் ஷாப் வச்சிருக்கேன் இல்லையா நியூ பஸ் ஸ்டாண்ட்ல விஜய் கார்டன் பொட்டிக் அண்ட் ஆர்கானிக் ஸ்டோர்னு. இது ஒரு கார்டன் கம் நர்சரி கம் ஹோம் டெக்கர் ஷாப். இதுல நான் நிறைய பாட்ஸ் அண்ட் அதர் ஷோ பீசஸ் எல்லாம் வச்சிருக்கேன். கஸ்டமர் நுழைஞ்சோடனே என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட பிளாஸ்டிக் பாட்ஸ் தான் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பட் என்கிட்ட நிறைய மெட்டீரியல்ஸ்ல இருக்கு. பிளாஸ்டிக், எஃப்ஆர்பி, காயர், மெட்டல், கிளாஸ், க்ரோ பேக்ஸ்னா தார்பாலின் எல்லாத்துலயுமே என்கிட்ட இருக்கு. பட் அவங்க நுழைஞ்சோடனே இதுதான் கேட்பாங்க. என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, நம்ம பிளாஸ்டிக் வந்து நம்ம வீட்டில் எதுலையுமே வைக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இது நமக்கு ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லாததுனாலதான் நம்ம இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு இது நான் நினைக்கிறேன். என்னன்னா, கவர்மெண்ட் வந்து எந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு வெளியில போகும்போது டீ ஆர் காஃபி பார்சல் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் அண்ட் நம்ம பரோட்டாக்கு சால்னா கட்டி வாங்கிட்டு வரோம் இல்லையா, சுட சுட அந்த பிளாஸ்டிக் கவரோட, அது நம்ம உடம்புக்கு கெடுதல். இன்னொன்னு அதை நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே டிஸ்போஸ் பண்றோம். ஸோ அது பூமிக்கும் கெடுதல். அதை குப்பையில போடும்போது அதை மாடு, ஆடு, நாய் எல்லாமே சாப்பிடுறாங்க. இதனால அவங்களும் கஷ்டப்படுறாங்க. மாட்டோட பாலை நம்ம இன்டேக் பண்றோம். இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தான் கவர்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ண சொல்றாங்க. இன்னொன்னு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் ஹில் ஸ்டேஷன்லேயே வந்து பேன் பண்ணிட்டாங்க. பெரிய கேன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பாட் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை உடனே டிஸ்போஸ் பண்ண போறது இல்லை. ஒரு 2 to 3 years நம்ம வீட்டில் அதை வச்சிருப்போம். நான் சொல்றது ரொம்ப குறைஞ்ச விலையில ரொம்ப சீப்பா வாங்குற பாட்ஸ் நான் சொல்றேன். அதுவே 3 years இருக்கும். அப்ப பாக்கி எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப வருஷமா நம்ம வச்சுக்க போறதுதான். ஸோ இந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ்லாம் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மார்னிங் நம்ம எந்திரிச்சு பிரஷ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம பாத்ரூம் பக்கெட், கிச்சன்ல நமக்கு நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் பிளாஸ்டிக்ல, நம்ம ஆக்சசரி ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். இன்னும் நமக்கு எவ்வளோ பிளாஸ்டிக்கை சுற்றி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா மேனுஃபேக்சரிங்லேருந்தே பேன் பண்ணணும். அதை பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம அதை பழக்கப்பட்டுட்டோம். அந்த பிளாஸ்டிக்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதை பத்தி ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை பத்தி நிறைய நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.